ஹalleluya. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய கரம் நமத்திலே அவருபடியாக எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போமா? உற்சாகமாய் உன்னத தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். ஹalleluya. நம்முடைய சிந்தையை சிதற விடாத வண்ணமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள சர்வலோக சகல சக்கராதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து உடைய கிருபையடை தாங்கட்டும் ஆண்டவரே சொல்லுமா? ஆண்டவரே உடைய கிருபையடை தாங்கட்டும், கிருபையடை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த தொடர் ஜபத்தில் உடைய பாதத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதனால் ஜபம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதங்களை கொண்டு வரும்படியாய், அதிசயங்களை கொண்டு வரும்படியாய், தடைகளை உடைத்து போடும்படியாய், ஆண்டவரே விழுந்தவனை தூக்கி எழுப்பும்படியாய், ஆண்டவரே உம்முடைய ஆளுகைகள் மத்தியில் வெளிப்படட்டும், 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 வெளிப்படட்டும். ஹalleluya. வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஒரு மனதோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மனதோடு நமக்கு ஜீவனை தந்து நம்மை நடத்துகிற தேவனை நோக்கி பார்த்து ஒரு மனதோடு அற்பமான என்னையும் நீர் ஆண்டவரை நடத்துகிறீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹalleluya. நம்மை நடத்துகிறார் அல்லவா, ஆச்சரியமாய் நம்ம நடத்துகிறார் அல்லவா. அதற்காக ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya. ஆண்டவரே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காத வண்ணமாய் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறதே. அதற்காக ஆண்டவரை துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். ஹalleluya. இயேசுவே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகாத ஆத்துமாவே, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார், இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஹalleluya. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்பாய், நிச்சயம் காண்பாய். நம்பிக்கையோடு ஜபி, நம்பிக்கையோடு கூட நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய கரம் உன் மேல் அமருகிறத பார்ப்ப, உன் குடும்பத்தில் அமருகிறத பார்ப்ப, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமருகிறத பார்ப்ப. நீ சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. அவர் சத்துவமும் வல்லமையும் பெருகப்படுகிற தெய்வம், பெருகப்படுகிற தேவனுடைய பாதத்தில் ஆண்டவரை நோக்கி ஒரு தாகத்தோடு கூட அப்பா நான் நம்புறாண்டவரே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர்ல நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி யோபு சொன்னது போல நீங்க என்ன கொன்று போட்டாலும் சரி ஆண்டவரே, நான் ஆண்டவரே உன் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உன் பேர்ல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆத்துமாவே, ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர் இரக்கங்களுக்கு அளவே இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். உடைக்கப்பட்ட ஆத்துமாக்களையும் உருவாக்குகிற கர்த்தர். ஆமென். உடைக்கப்பட்ட நிலைமையில் நீ ஒருவேளை இருக்கலாம். ஆமென். உன்னை உருவாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். விசுவாசத்தோடு பரலோக தேவனை மகிமைப்படுத்த, விசுவாசத்தோடு பரலோக தேவனை மகிமைப்படுத்த. ஆமென், ஆமென். நீ உடைந்து போக வேண்டும் என்று சொல்லி அநேக வார்த்தைகள் உனக்கு நேராய் கடந்து வரலாம். நீ உடைந்து போக வேண்டும் என்று சொல்லி சத்துரு அநேக திட்டங்களை தீட்டலாம். ஆனாலும் ஆமென் கரம் தூக்கி எடுக்கபடியாய் சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவருடைய கரம் மேல கூட இருக்கிறது. விசுவாசி, விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை துதிக்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஹல்லேலூயா. ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் துதிக்க, ஆண்டவரை துதிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க, பரிசுத்தரை துதிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆமென், ஆமென், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடு ஆத்துமாவே. ஆமென், 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 ஆமென். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆண்டவருடைய பாதத்தில் கிருபைக்காக காத்திரு. ஆமென். ஆண்டவருடைய கிருபை உன் மத்தியில் வெளிப்பட வெளிப்பட, ஆமென், உன் குடும்பம் பாதுகாக்கப்படும், உன் குடும்பம் பாதுகாக்கப்படும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி அவருடைய சட்டை நிழலுக்குள்ளாய் இருக்கிற நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய், பாதுகாப்பாய் இருக்கிறாய். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள்
எங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, தினம் காப்பவரே. சுற்றி சுற்றி சூழ்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீரறிந்திருக்கின்றீர். நன்றா நீரறிந்திருக்கின்றீர். காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து அரவணைத்து நடத்துகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் மாத்திரம்தான். அமேன். தகப்பனு தாயை கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நாவில் சொல் பெறவாதற்கு முன்பதாகவே நாம என்ன பேசுவோம் என்பதை கூட அறிந்திருக்கிற தெய்வம். ஆமென். நம்ம உட்கார்ந்திருக்கிறது, நம்ம எழுந்திருக்கிறது, நம்ம படுத்திருக்கிறது, நம்ம போகிற இடம், வருகிற இடம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில நாளைய தினத்தில் நடக்க போகிற காரியம், ஆமென், அடுத்த வருடத்தில் நடக்க போகிற காரியம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லாத்துமாவே இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை உணர்ந்து கரங்களை தட்டி நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை துதி, ஆண்டவரை உயர்த்து, ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஆண்டவருடைய கரம் மேல பலமாய் இறங்கி வரும். ஆமென். அவருக்கு முன்பதாக மண்ணான நான் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
Hallelujah, hallelujah. Ori balara shakala rishakalara. Amen, amen. விசுவாசத்தோடு ஜெபி. Hallelujah. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் ஆமென் இல்லாத வண்ணமாய் மாறி போகத்தக்கதாய் ஆண்டவருடைய கரம் உனக்காக வெளிப்படுகிறது, உன் குடும்பத்துக்காக வெளிப்படுகிறது. ஆமென். நீ அழிந்து போவாய் என்று சொல்லி ஆமென் சிரிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற சத்துருக்கள் முன்பதாய் ஆமென் உன்னை அழிந்து போக விடாதவண்ணமாய் ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார் அல்லவா. ஆமென். இன்று நடத்துவா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் இன்னும் உன்னை நடத்த போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவா. வாழ்க்கையில எல்சடாய் தெய்வா. ஆமென். அவர் கிரியை செய்வா. அவர் நிச்சயம் கிரியை செய்வா. உன் சத்துருக்களை உன் பாதபடியாக்கி போடுவா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. இந்த யுத்த ஜெபத்தின் மூலமாய் உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற, உனக்கு விரோதமாய் வெள்ளு விழித்துக் கொண்டிருக்கிற, குடும்பத்தில் மறைந்து மறைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற, பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற சத்துருக்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஓரி பாலரா ஷகாலாரா லிபாலபோ கடரபோ ஷபல பல பலபரா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, நீ துவண்டு போகாத. ஆமென். துவண்டு கிடக்கிற நேரம் அல்ல, எழும்ப வேண்டிய நேரம், எழும்ப வேண்டிய நேரம். உன் குடும்பத்துக்காக நீ விழித்திருக்க வேண்டிய நேரம், உன் குடும்பத்துக்காக காத்திருக்க வேண்டிய நேரம், உன் குடும்பத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டிய நேரம். ஆமென். நீ யுத்தம் பண்ண வேண்டிய நேரம். நீ சோர்ந்து போகாத ஆத்துமாவே. ஆமென், ஆமென். இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. விசுவாசத்தோடு ஆண்டவரை தேட, விசுவாசத்தோடு ஜெபி. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், காண்பாய். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆமென் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி விசுவாசித்தாள். விசுவாசத்தோடு கூட தொட்டாள். ஆமென். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது உண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது. ஒரு நபர் விசுவாசத்தோடு தொடும்போது, அன்பு சகோதரி சகோதரா, விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடு. ஆண்டவரிடத்தில் வல்லமை உனக்காய் புறப்படும், உனக்காய் புறப்படும், உன் பிள்ளைகளுக்காய் புறப்படும், ஒரு குடும்பத்துக்காக புறப்படும். ஆமென். அவருடைய வஸ்திர தொங்கலை பிடி. ஆமென். ஆலயம் முழுவதும் தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிறையப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக தேவனை மாத்திர நோக்கி பார். ஆமென். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து உனக்கான ஒத்தாசை, உனக்கான நன்மை, உனக்கான கிருபை, உனக்கான பலம் இறங்கி வருகிறது. நீ கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆமென், ஆமென். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆமென். சரீர களைப்புக்கு இடம் கொடுக்காத. ஆமென். இரவு நேரத்தில் உனக்கு தூங்கலான்னு தோணும். ஆமென். பகல் முழுவதும் வேலை செய்து கொஞ்சம் ஆமென் ஓய்வெடுக்கலான்னு தோணும். ஆமென். சரீர களைப்புக்கு இடம் கொடுக்காத ஆத்துமாவே, நீ போராடி ஜெபிக்க வேண்டிய நேரம், உன் குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டிய நேரம், உன் பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய நேரம், உன் தலைமுறைகளை சத்துருடைய கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய நேரம். இது ஜெபிக்க வேண்டிய நேரம். ஆண்டவரை நோக்கி ஜெபி. நீ ஜெபிக்க 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 உன்னை சுற்றிலும் போராடுகிற வலு சர்ப்பத்தின் வல்லமைகள், உன்னை சுற்றிலும் போராடுகிற எல்லா மாந்திரிக வல்லமைகளும் அழிக்கப்படுகிற நேரம்.
நீ ஜபிக்க ஜபிக்க ஆண்டுடைய மகிமை உன் மேல பலமாய் வெளிப்படுகிறது. நீ சோர்ந்து போக கூடாது என்று சொல்லியே ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். ஆமென். தேவ ஆவியானவரே உன்னை பலப்படுத்துகிறார். மனுஷன் அல்ல, உனக்கு உதவி செய்வது, ஜபிக்க உதவி செய்வதே உனக்கு கர்த்தர். ஆமென். கர்த்தரே உனக்கு ஜபிக்க உதவி செய்கிறார். இன்னது வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாத வேளையிலே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு உனக்காய் விண்ணப்பம் பண்ணும்படியாய் உன் நாவல இறங்கி ஆளுகை செய்கிறார். உன் சரீரத்தில் இறங்கி ஆளுகை செய்கிறார். உன் சோர்வின் கட்டுகள், ஆமென், களைப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகி போகிறது. இப்பொழுதே மாறி போகிறது. ஒரு புது பலத்தை ஆவியானவர் உனக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி புது பலத்தை பெற்றுக்கொள். உன்னை காண்கிறவர், உன்னை காண்கிறவர். ஆகார் வனாந்தரத்திலே பிள்ளை வைத்து அழுது கொண்டிருந்த போது ஆகாருடைய கண்கள் பிள்ளை மரிப்பதை பார்க்க கூடாது என்று சொல்லி, ஆமென், ஆமென், பரலோகத்திலிருந்து பரலோக தேவனுடைய கண்கள், ஆமென், அந்த பிள்ளை பிழைக்க வேண்டும் என்று சொல்லி, உன் பிள்ளை பிழைப்பான், உன் குடும்பம் பிழைக்கும், உன் சந்ததி பிழைக்கும். கர்த்தருடைய சமூகத்திலே வந்த ஒன்று கெட்டு போவது இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென். மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடாதது ஒன்று உண்டோ? தேவனால் கூடாதது ஒன்று உண்டோ? ஆமென். ஆபிரகாம் 99 வயதான பின்பு விசுவாசத்திலே தளரவில்லை. விசுவாசத்திலே தளரவில்லை. ஆமென். சாராய் நகைக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே நான் வரும்போது ஒரு குமாரனை வைத்திருப்பாய் என்று சொல்லி அவள் நகைத்தாள். அவன் நகைத்தாள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் என்று உண்டோ? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் படியாய் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். அதே போல இன்னைக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. ஜெபிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. ஓ ராஷாகாமா லேமாலா ராகாலாரா. யார் கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம். யார் கைவிட்டாலும் உன்னை கைவிடாத தெய்வம். நீ நம்பினவர்களெல்லாம் உன்னை கைவிடலாம். ஆமே, நம்பினவர்களெல்லாம் கைவிடலாம். ஆமே. ஆபிரகாம் கைவிட்ட நிலைமையில தான் வனாந்தரத்தில் பிள்ளையை வைத்து கொண்டு கிடந்தா. ஆமே. ஆண்டவர் கைவிடல. ஆண்டவர் கைவிடல. உன்னை படைத்த ஆண்டவர் கைவிடல. நீ கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஒருவேளை உன்னுடைய புருஷன் கைவிடலாம், உன் பிள்ளைகள் கைவிடலாம், நீ நம்பினவர்கள் கைவிடலாம், ஆனால் உன்னை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டா. உன்னை கரம் பிடித்த தேவன் கைவிடவே மாட்டா. அவர் மரண பரியந்தம், ஆமே, மரண பரியந்தம் உன்னை நடத்துவா. நீ விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருமா. ஆமென். உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உன் கதவண்டை நிற்கிறா, உன் அண்டை நிற்கிறா, உன் அருகிலே நிற்கிறா. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. அவர் உன்னோடு கூட இருக்கிறா. உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறா. ஆமே. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் அவர் வல்லமையானவர். ஓ ரீமாலா ராகாலா ராஷாகாலாரா. வல்லமையானவர் வல்லமையான காரியங்களை அவர் செய்வார். அவர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் யாவுமே பயங்கரமா இருக்கும். அவர் பயங்கரமான கர்த்தர். பயங்கரமான கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கத்தக்கவன் யா? அவருக்கு முன்பதாய் தன்னை மறைத்துக் கொள்ள கூடுமோ? அவருக்கு முன்பதாய் மறைத்துக் கொள்ள யாராவது முடியுமோ? இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி ஆமே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது. ஓ பிரகாசமடைந்தது. உம்முடைய வெளிச்சம் ஐயா எங்கள் மேல பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஐயா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளி ஆண்டவரே பிரசன்னமாக்குவீராக. உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணத்தக்கதா கர்த்தர் உம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமர பண்ணுவீராக. ஜெபி ஜெபி ஜெபி. ஹல்லேலூயா.
ஸ்திரீயின் வயிற்றிலே ஸ்திரீயின் வித்தாய் பிறந்த இயேசு கிறிஸ்து சத்துருவை தனக்கு பாதபடியாக்கி போட்டிருக்கிறார். அதனால் அவருடைய பிள்ளைகள் ஆமென் ஜெயிப்பது நிச்சயம். அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பது நிச்சயம். ஆமென். சத்துருவை ஜெயித்தவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்து ஆமென் திடங்கொள்ளுங்கள். ஆமென். சகோதரி திடங்கொள், சகோதரா திடங்கொள். ஆவியானவர் இந்த நாள்ல சொல்லுகிறார், நீ திடமனதாய் இருந்த காரியத்தை நடப்பி, நீ சோர்ந்து போகாதே, நீ திடமனதாய் இருந்த காரியத்தை நடப்பி. ஆமென், ஆமென், ஆமென். ஓரி மலர ஷகமலி மலர கலர. ஆமென், ஹல்லேலூயா. நீ தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்லவா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஆமீன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆமீன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகி இயேசுவாலே நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இன்னைக்கு இரவு நேரத்தில் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு நேற்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பைத்தியமான உன்னை ஒருவேளை அழைத்திருக்கலாம், ஒருவேளை இல்லாத உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கலாம், இழிவா எண்ணப்பட்ட அற்பமான உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை நீதிமானாய் மாற்றுவா, ஆண்டவனை விடுவிப்பா, ஆண்டவனை மகிமைப்படுத்துவா. ஆமென். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, அப்பா நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், உம்மாலே வரும் ஆண்டவரே, நான் நிச்சயிக்கிறேன் ஆண்டவரே, நிச்சயிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஜெபே. இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே நம்பு, ஸ்திரீயே நம்பு. ஆமென். அதே போல உன்னை பார்த்து சொல்லுகிறார், நம்பு சகோதரி, நம்பு சகோதரி. ஆமென். நீ நம்புகிறது அவராலே வரும். சிங்கத்தின் மேல வீரியன் பாம்பின் மேல நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் நீ, மிதித்து போடுவாய் நீ. மிதிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த நாள்ல உனக்கு வைக்கிறார். இதோ சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவோ, சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவோ உனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். ஒரு மிதிக்கிற ஒரு அபிஷேகம், சத்துருக்களை மிதித்து போகிற ஒரு அபிஷேகம் ஆண்டவருக்கு கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஊக்கமாய் நாம திறந்து கேட்டு பெற்றுக்கொள். ஆமென், ஆமென், ஆமென். நீ விழுவாய், நீ விழுந்தாய் என்று சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கிற சத்துருக்கள் ஏராளம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், என் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் ஆமென் விழுந்தாலும் விழுந்தாலும் இழந்திருப்பா, விழுந்தாலும் இழந்திருப்பா. ஓ சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. ஆமென். நீதிமான் விழுந்தாலும் இழந்திருப்பா. ஓரி மலர ஷகமா லிமல ரகல ரஷகபலரா லிமா லமோ கடரபோ ஷபலம லிமலம ரபரா. ஆமென், 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 ஆமென். முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் ஏராளம் உனக்கு. ஆவியானவர் சொல்லுகிறார், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் ஏராளம் உனக்கு. ஆமென். எதிராய் நிற்கிறார்கள். ஆமென். ஆனாலும் உனக்கு ஜெயக்கொடி ஏற்றபடியாய் உன் அருகிலே நான் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் ஓ திருமுழம் பற்றுகிறார். விசுவாசித்தால் கரங்களை
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. ஆமே, கர்த்தரோடு கூட இருப்பதற்கு அடையாளமாய் உன்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் ஆமென் கலங்கடிக்கப்படுகிறார்கள், சிதறடிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி அபிஷேகம் மேல பலமாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் வெளிப்படுகிறதை ஆவியிலே உணர்கிறேன். Oh, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் எத்தனை விதமான ஆயுதங்களை ஆமே சத்துரு ஆமென் ஆயத்தப்படுத்தினாலும் சரி ஒன்று வாய்க்காது, ஒன்று வாய்க்காது. ஆமென். எத்தனை இடத்துல போய் உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் செய்தாலும் சரி, யாகங்கள் செய்தாலும் சரி, ஆமே ஒன்று வாய்க்காது, ஒன்று வாய்க்காது. காரணம் வானத்தையும் பூமியையும் படைத்த ஜீவனுள்ள தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறாருமா, உன்னோடு கூட இருக்கிறாருமா. உனக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே தந்தவராய் இந்த நாள்ல மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உன்னை உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன்னோடு கூட இருக்கிறார். உன் பட்சத்தில் இருக்கிறார், உன் கரத்தை பிடிக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவா, நான் உனக்கு சகாயராய் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் வலது புறத்தில் உன் நிழலா இருக்கிறேன். ஓ ரிபலமா லிஷகலா ரிபலா ரகலாரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ எழுந்து புறப்படு, நீ எழுந்து புறப்படு. எதிரியை சங்கரிக்கும்படியாய் உன்னை ஆண்டவர் எழும்ப சொல்லுகிறார், உன்னை ஆண்டவர் எழும்ப சொல்லுகிறார். இருக்கிற பலத்தோடு எழும்பு, இருக்கிற பலத்தோடு எழும்பு. ஆமென். இருக்கிற பலத்தோடு எழும்பாத்தமாவே ஆண்டவர் புதிய பலத்தை உனக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பட்டயம்தான் உன்னுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம்தான் உன்னுடைய பட்டயம். உன்னுடைய நீதி கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய நீதி தான் உன்னுடைய நீதி, கர்த்தருடைய பரிசுத்தம் தான் உன்னுடைய பரிசுத்தம். சத்துரு உன்னுடைய ஆமே பாவத்தை சுட்டி காட்டுகிறான். நீ அந்த சத்துருவை பார்த்து சொல்லு, பொல்லாத சத்துருவே என் நீதி ஏசப்பான்னு சொல்லு, என் பரிசுத்தம் ஏசப்பான்னு சொல்லு. நீ சொல்ல சொல்ல அந்த சத்துரு வெட்கப்படுகிறதை பார்ப்ப, அந்த சத்துரு ஓடுகிறத பார்ப்ப, அந்த பிசாசு பயப்படுகிறத பார்ப்ப, ஓ சரத்தை விட்டு விலகிறத பார்ப்ப, அந்த வியாதி மாறுகிறத பார்ப்ப. என்றோ ஒரு நாள் செய்த பாவத்தை சுட்டி காட்டி சுட்டி காட்டி உன்னை விட்டு மாறாம இருக்கிறான் பாரு, உன் குடும்பத்தை விட்டு மாறாம இருக்கிறான் பாரு. நீ சொல்லு, எனக்காக எனக்காக குடும்பத்துக்காக இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிறார், இயேசு நீதியா இருக்கிறார். இயேசு இரத்தத்தினாலே என் குடும்பம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ மீட்டெடுக்கப்பட்டவன், இயேசு இரத்தத்தினாலே நான் மீட்டெடுக்கப்பட்டவன் என்று சொல்லு. ஓரி பாலரா ஷகமாலரா கலரா லிமாலமோ கடரபோ ஷபலபலி பலபரபரபரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிபாலரா ஷகமாலி மாலரா கலரா. ஆமென், 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 ஆமென். உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு அநேக உபாய தந்திரங்களை ஒவ்வொரு நாட்களும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீ தலகுனியணும், நீ தலகுனிந்து வெட்கப்படணும். ஆமே, நீ நாணமடைந்த ஒரு நபராய் ஆமே நீ வாழ்க்கையில புலம்பணும்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அவன் உனக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆமீன். இந்த நாள்ல ஆவியானவர் சொல்லுகிறார், சத்துரு எத்தனை உபாய தந்திரங்களை ஏற்படுத்த
பயன்படுத்தட்டும். நீ என் பாதத்துல இருந்தாயானால், என் பாதத்துல காத்து இருப்பாயானால், அந்த சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி போடவே, உனக்கு பாதபடியாக்கி போடவே, உனக்கு பாதபடியாக்கி போடவே. விசுவாசித்தால் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பே. ஓ ரீமா லாபா லீமா லாபா ராஷாகபா லீமா லா ராகாலாரா லீமா லமோ கடரபோ ஷபா லமா லீமா லபா ரபரா ரீஷாகபா லீமா லா ராகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவனை விளங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற, ஆமென், கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிற சத்துருக்கு முன்பதாய், ஆமென், யூதா கோத்திரத்து சிங்கமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக, உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக கிரியை செய்கிறார். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ஓ ராபா லா ரா ஷாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரிஷாகமா லீமாலா ராகாலாரா. ஆமென் ஆமென். ஹalleluya. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை எதிரிகள் உனக்கு விரோதமாய் பெருகினாலும் நீ சோர்ந்து மட்டும் போகாத. நீ தேவனுக்கு முக்கியமான ஒரு பாத்திரமா இருக்கிறபடியினால் உனக்கு விரோதமாய் ஆயிரமான எதிரிகள் உருவாகத்தான் செய்வார்கள். இது உனக்கு விரோதமான யுத்தம் அல்ல, இது சிங்காசனத்துக்கு விரோதமான யுத்தம். ஆமென். இது சிங்காசனத்துக்கு விரோதமான யுத்தம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆமென், கர்த்தாவே, சத்துருக்கள் உம்மை மேற்கொள்ள விடாதிரோ, சத்துருக்கள் உம்மை மேற்கொள்ள விடாதிரோ. ஆண்டவரை பார்த்து சொல்லு பாப்பா. ஆமென். ஹalleluya ஹalleluya. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே,
ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீ அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிரா தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தாவீது சொல்லுகிறான், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறான்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் முகாந்திரம் இல்லாமல் எனக்கு விரோதமா எழும்புறாங்கப்பா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிருங்கப்பா, மகிழ விடாதிருங்கப்பா. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பாப்பா. ஆத்துமாவே ஆண்டவர் நோக்கி சொல்லு, அப்பா நான் ஆண்டவரே தொடர்ச்சியாய் இந்த ஜெப நாட்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன்பா. என்னை உண்டாக்கின தெய்வமே உம்மைத்தான் நம்பி இருக்கிறப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வமே உம்மைத்தான் நம்பி இருக்கிறப்பா. சத்துரு என்னை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே, சத்துரு மேற்கொண்டு ஆண்டவரை மகிழ கூடாது ஆண்டவரே. எனக்காக கிரியை செய்ய பாடு சொல்லி ஒரு அபய குரல் ஆண்டவரை நோக்கி எழுப்பு எழுப்பு எழுப்பு. ஆண்டவரை நோக்கி ஜெபித்த அதே தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினா நான் உம்மை போற்றுவேன் என்று சொல்லி. ஆமென் ஆமென். சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி உன்னை கை தூக்கி எடுக்கிற கர்த்தர், உளையான சேற்றிலிருந்து உன்னை கை தூக்கி எடுக்கிற கர்த்தர், உன்னை விழத்தளின இடத்திலிருந்து உன்னை கை தூக்கி எடுக்கிற கர்த்தர், நீ விழுந்து கிடந்த இடத்திலிருந்து உன்னை கை தூக்கி எடுக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி கரங்களை தட்டி இதுவரை உன்னை கை தூக்கி எடுத்த கர்த்தர் இன்னும் இன்னும் சத்துருடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்காதவனமாய், அந்த பொல்லாங்கருடைய கரத்துக்குள்ள விட்டு கொடுக்காதவனமாய் உன்னை நடத்துவா. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். ஆமென். உன்னை அவருடைய கையினால தாங்குகிறாருமா, உன்னை அவருடைய கையினால தாங்குறாருப்பா. நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை, அவர் தள்ளுண்டு போக விடமாட்டா. அவன் தள்ளுண்டு போக விடமாட்டா. அவர் கெட்டு போவதை ரட்சிக்கும்படியாக வந்த மனுஷகுமார, நீ கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல, நீ விழுந்து போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல, நீ அழிந்து போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல, குடும்பம் உடைந்து போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. ஆண்டவர் கரம் தூக்கி எடுக்கிறார். அநேக குடும்பங்கள் இந்த ஜெபத்தின் மூலமாய் கை தூக்கி எடுக்கப்படுகிறது. அவன் கர்த்தருடைய கரம் அநேக குடும்பங்கள் வல்லமையாய் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே ஓ விடுதலையை பெற்றுக்கோ.
ஓ ரீமாலாபா லீமாலா ரஷகலாரா. ஆமென் ஆமென் ஆமென். அதிகாலையின் மகனாகிய வெடிவள்ளி ஆமென் வானத்திலிருந்து வெட்டுண்டு கீழே விழுந்தான். ஆமென் வானத்திலிருந்து கீழே வெட்டுண்டு விழுந்தான். ஜாதிகளை ஈனப்படுத்தினவன் தரையிலே கீழே விழுந்தான். இது லூசிபருடைய கூட்டம் கீழே விழுந்தது. அவனுடைய எண்ணமெல்லாம் நான் விழுந்த போது ஆண்டவர் என்ன தூக்கல, அதே போல இத மனிதனும் விழுந்துட்டான் சொன்னா, இத மனிதனை விழப்படிட்டோன்னு சொன்னா, அவன் விழுந்தான்னு சொன்னா ஆண்டவர் தூக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சா. ஆனா அவனுடைய நினைப்பை பொய்யாக்கி வானத்தை பூமி படைத்த கர்த்தர் மண்ணான மனுஷனுக்கு கை கொடுக்கும்படியாய், விழுந்த மனிதனுக்கு கை கொடுக்கும்படியாய் 7 தடவை விழுந்தாலும் சரி அவனை தூக்கி எடுப்பேன் என்று சொல்லி தூக்கி எடுக்கிற கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. சாத்தானுடைய எண்ணமெல்லாம் பொய்யாய் மாறிற்று. சாத்தானுடைய எண்ணமெல்லாம் அபத்தமாய் மாறிற்று, அபத்தமாய் மாறிற்று. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் இரட்சகரமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெயித்தா, இயேசு கிறிஸ்து ஜெயித்தா. அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு. நீ ஜெயிப்பாய், நீ யுத்தத்தில் ஜெயிப்பாய். நீ போராடு ஆத்மாவே, யுத்தத்தில் ஜெயிப்பாய். ஆமென். ஆண்டவர் எதற்காக உன்னை குதிரையை தெரிந்து கொண்டார் தெரியுமா? நீ ஜெயிப்பாய், உன்னை ஜெயிக்க வைப்பார், உன்னை ஜெயிக்க வைப்பார். ஆமென். கர்த்தருடைய பலத்தினாலே நீ ஜெயிப்பாய், கர்த்தருடைய வல்லமையினாலே நீ ஜெயிப்பாய். ரிமலா ஷகமா லிமலா ரஷகலா ரிபலா ரகலாரா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு விழுந்து போன குடும்பங்கள், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டினது போல ஆமென் விழுந்து போன குடும்பங்கள், ஆமென் ஒரு காலத்துல ஆகா ஓஹோன்னு சொல்லுகிற அளவிற்கு ஆமென் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்போடு இருந்த குடும்பங்கள் இன்னைக்கு ஒன்றுமில்லாத வண்ணமாய் வறுமையிலும் தரித்திரத்திலும் வியாதியிலும் அகப்பட்டு கிடக்கிற குடும்பங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தையாய் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய கண் ஆமென் உற்று கவனித்து பார்க்கிறது. உன் குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், கர்த்தரா இயேசு கிறிஸ்து இரத்தம் உன் மேல, உன் குடும்பத்தின் மேல தெளிக்கப்படுகிறது. உன் குடும்பம் இந்த நாள் விடுவிக்கப்படுகிறது. இந்த ஜெபத்தின் மூலமாய் உன் குடும்பத்தை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால மீட்டெடுக்கிறார். கரங்களை தட்டி ஓ கமாய் ஹalleluya. ஓ ரபாலா ரஷகமா லிமலா ரகலாரா. ஆமென் ஆமென். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமல்லவா நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமல்லவா. ஆமென். நீ கனி கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கனி கொடுப்பாய். ஆமென். ஆவியானவரால் நடத்தப்படுகிற நீ கனி கொடுப்பாய். ஆமென் ஆமென். கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி ஆமென் இலையுதிராத மரத்தை போல் நீ இருப்பாய். எத்தனை நெருக்கங்கள் வரட்டும், நாலாம் புறத்திலும் இருந்து காற்று வீசட்டும், ஆனால் நீ இலையுதிராத மரமா இருப்பாய். ஆமென் ஆமென் ஆமென். அது மாத்திரமல்ல, நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்வதெல்லாம் எதை செய்தாலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ போகையில் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ வருகையில் ஆசீர்வாதமாக இருப்பாய். ஓ மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். உன் வியாதியை உன்னிலிருந்து மாற்றுவார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரமா. வெறுமனே ஆசீர்வதிப்பேன் என்று உன்னை முடிக்கல, அவருக்கு மனப்பூர்வமா இன்னொரு ஆசீர்வாதம் கூட கொடுக்கணும். ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி முடிக்காம ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசிலும் உன்னத தேவனுடைய கரம் அப்படியே அமருகிறது. ஆசீர்வதிக்கப்படுகிறாய், ஆசீர்வதிக்கப்படுகிறாய். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை உண்டாக்கின ஓ தேவனாலே
தேவனாலே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். ஜெபத்தை கேட்கிற தேவனாலே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். ஆசீர்வதிக்கவே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாய். எஸ், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓரி மலர ஷகமலி மலர ஷகல பலி மலர கலர. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் பலத்த காரியத்தை செய்யும்படியாய் விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி ஊக்கமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தோமா. கர்த்தர் நல்லவராய் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சத்துரு எந்த குடும்பங்களை எல்லாம் பாழாக்கினானோ அதையெல்லாம் திரும்ப நீங்கள் கட்டுவிப்பீர்கள் என்று. ஹல்லேலூயா. சத்துரு எதையெல்லாம் கெடுத்து போட்டானோ அதை திரும்பவும் கட்டுவிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தை தான் இந்த வருடத்தில் கர்த்தர் சபைக்கு தந்த வார்த்தை. ஹல்லேலூயா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த 24வது ஜெபத்தில் சத்துரு எந்தெந்த குடும்பத்தில் நன்மைகளை கெடுத்தானோ, ஆமே, நம்ம தொடர்ந்து ஜெபித்தோம் பாருங்க. நான் ஒரு வசனத்தை கொண்டு ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார், நான் அதை தியானித்தேன். அந்த காரியத்தின் சாராம்சத்தை அப்படியே பாஸ்டர் சொல்லி இவ்வளோ நேரம் ஜெபிக்க வைத்தாங்க. சில குடும்பங்களை பார்த்து ஆகோ ஓகோன்னு வாழ வேண்டிய குடும்பம், சில தலைமுறைகளை சில சந்ததிகளை பார்த்தா வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள், ஆனால் இப்போவோ பாழாக்கப்பட்ட நிலைமையில். சிலரெல்லாம் நல்ல பண வசதியோடு வாழ வேண்டியவர்கள் இப்போ பார்த்தா கடனுக்குள்ளாய் சத்துரு பாழாக்கி போட்டான். சில வாழ்க்கை எல்லாம் நல்ல செழிப்பாக இருக்க வேண்டிய வாழ்க்கை இப்போ வாழ்க்கை இல்லாமல் வெறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சத்துரு எதெல்லாம் பாழாக்கினானோ அதையெல்லாம் திரும்பவும் நீ கட்டுவாய், திரும்பவும் நீ கட்டுவாய். சத்துரு பாழாக்கினதை நீ திரும்பவும் குடியேற்றுவிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி இன்றைக்கு ஆவியானவர் சத்துரு எதெல்லாம் பாழாக்கினானோ, உங்க குடும்பத்தில் இருந்து உங்க தலைமுறை ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதெல்லாம் கெடுத்தானோ கர்த்தர் அவையெல்லாம் திரும்ப தரும்படியாய் வாக்கு பண்ணுகிறார். அதையெல்லாம் நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஓ ரகதர பல ஷகலரதன ரிகபரதலரதனர ரிகபரபரபலபோ ஷபரதரகசியாத்தனர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பா. கடந்த நாட்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு 3 வருடத்திற்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து தந்தார். எப்படின்னா, ஆண்டவரே, எனக்கு இன்னும் நீங்கள் ஆசீர்வாதத்தை தந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டேனே, இன்னும் நீங்கள் பணத்தை தந்திருந்தா நாங்கள் நல்ல ஊழியம் செய்திருப்போமேப்பா. எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு என் இருதயம் பாரப்பட்டது, ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போது இல்லையே, ஒன்றும் இல்லையே என் கையில், என் குடும்பத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோமே, அந்த ஒரு அழுகையோடு ஒரு ஏக்கத்தோடு வேலை செய்துட்டு இருந்தேன்னா அப்படியே வேலையை பாதியில் போட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அப்படியே முழங்கால் போட்டேன். நான் போட்ட உடனே, என் பாரத்தோடு நான் முழங்கால் போட்ட உடனே டக்குன்னு என்னுடைய கண்ணு திறக்கப்படுது. நான் இருக்கிற இடத்துலேருந்து அப்படி 2 ஸ்டெப் அப்படி உயர்றேன்.
என் கண் பார்க்குது. 2 ஸ்டெப்பு உயர்ந்த உடனே ஒரு பெரிய உயர்ந்த ஒரு மனிதர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை வெளிச்சமாக இருக்குது, அதை தத்ரூபமாய் பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த இடத்துல அந்த வெளிச்சத்திற்குள்ளே இருந்து ஒரு கரம் அப்படியே ஒரு கை நீட்டி காண்பித்து தருகிறது, அங்கே பாரு அப்படின்னு. பார்த்த உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், பெரிய அது ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஒரு சத்தம் கேட்குது, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட நீ கேளு, நீ கேட்க கேட்க பரலோகத்திலிருந்து நான் உனக்கு அனுப்பி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருதயம் பாரப்படுது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் அப்படி நினைக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலியை பார்த்தா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க, ஆனால் இப்போ ஆண்டவர் சொன்னார், எதெல்லாம் என் நாமத்திற்காக இழந்தார்களோ அதையெல்லாம் திரும்ப, அதாவது உங்கள் சந்ததியார் இழந்ததை உங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். வெறுமையாக்குகிறவன் அதை எதை வெறுமையாக்கி போட்டாலும் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலின் மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிறார். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க தூண்டுகிற வார்த்தை, பாழாக்கப்பட்டதை எல்லாம் திரும்ப நீ கட்டுவிக்கணும், உன் கரத்திலிருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் நீ திரும்ப சுதந்திரிக்கணும், சத்துரு எதையெல்லாம் வெறுமையாக்கினானோ அதையெல்லாம் ரெட்டத்தனையாய் நீ பிடிக்கணும். அதற்காக தேவ சமூகத்தில் நில்லு, அதற்காக உன்னதமானுடைய சமூகத்தில் நில்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அப்படி ஜெபிக்க துவங்குங்க ஆத்துமாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் குடும்பங்களை நினைத்தருளுகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனத்தை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது, சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். சிதறடிக்கிறவனை சிதறடிக்க வருகிறான், ஆனா கர்த்தரோ உன் அரணை காத்துக்குள், வழியை காவல் பண்ணு, உன் பலனை மிகுதிப்படுத்து. அவன் சிதறடிக்க நினைப்பதற்கு முன்பதாகவே நீ சத்துருவின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். சத்துருவின் கரங்கள் இருந்து நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, ஹல்லேலூயா, சத்துரு பிடுங்கி வைத்த நன்மைகளை திரும்பவும் கர்த்தர் தரும்படியாக, ஹல்லேலூயா, பாழாக்கப்பட்டது உன் கையிலிருந்து எடுக்கப்பட்டது திரும்பவும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஓ ரகதரபல ஷகலரன. ஜெபி ஆத்துமாவே, உன் கையிலிருந்து விட்டு சென்ற காரியங்களை கர்த்தர் திருப்பும்படி அவர் திட்டங்களை வைக்கிறார். நீ இன்றைக்கு ஜெபிப்பாயானா உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாளுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த ஜெபம் அநேக நாளுக்கு பின்பதாக உன் சந்ததிக்கு அது நன்மைகளை கொண்டு வரும். ஓ ரகபர தரபல ஷகலர, ஓ ரிகபர திகம சந்துர தரகசியா, ரிகபல் பௌடமனோ ரகபல் பௌரத்து நேதரகசியா, ரிகபலவோ ஷபரபரபலவா ராதில் கேரமன ஹசியாத்தனரா ரால தேகாபா பாபா ஷிகலரா ரிகபரபரபரபரபரபரபலவா ரிகபரபரபரப ஷபரபரபலவா ரீ லௌடமனோ. Jesus, 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 mighty Lord, mighty Lord, mighty Lord, mighty Lord, mighty Lord. Rikabala darabalashe. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு பிரதிபலனை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆமென், ஆமென். எந்த மனுஷன் உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைத்தானோ அவனுக்கு கர்த்தர் பிரதிபலனை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், அவர் நீதியை சரி கட்டுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய உக்கிரக கோப
கோபம் தணிந்து போவது இல்லை. அவருடைய நீதியை சரி கட்டி வரை அவருடைய உக்கிரக கோபம் தணிந்து போவது இல்லை என்று நாகும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். இன்றைக்கு அதே தீர்க்க தரிசனம் கர்த்தரை நம்புகிற ஆத்துமாவே, உன்னதமானவரை உன் பலனாக்கி கொள்ளுகிற ஆத்துமாவே, அல்லேலூயா, கர்த்தரை கொண்டு உன் அரணை காத்து கொள்ளுகிற ஆத்துமாவே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரகமலதர சிகபவரதுனரே ஓ ரிகவர வர 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 ஷபர வர 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 உடவர வர 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 ஷபர வர 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 ரிகவர வர வர ஷபர வர 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 உடமனப ரத்தனர பௌத்தியாக்க வர வர ரி ர த ல ஷ க ல ர த ல ர ன ரிகா பாபா பல ரிகா பாபா பாபா ஓ ரிகா பாபா பாபா ல தர பல ஷிகா பாபா பாபா ஓ ரிகவர வர 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 ஷபர வர வர Jesus, 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 hallelujah, hallelujah, hallelujah. பாருங்க, நெகேமியாவை கர்த்தர் திரும்ப கட்டும்படி எழுப்புகிறார். எதை கட்டும்படி? பாழாக்கப்பட்ட எருசலேம். சத்துரு சிறைபிடித்ததினாலே, சத்துரு சிறைபிடித்து தம்முடைய ஜனங்களை அழித்து போட்டபடினாலே இப்போ எருசலேம் பட்டணம் சுகமாய் வாழ வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டு இருக்கு. ஜனங்கள் எங்கே ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கணுமோ அந்த இடம் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. பலவான்களாய், சௌரியவான்களாய், சௌந்தரியவான்களாய் வாழ வேண்டிய பிள்ளைகள் ஆங்காங்கே அடிமைகளாக கிடக்கிறாங்க, ஆங்காங்கே அடிமைகளாக இருக்கிறாங்க. இதை பார்த்த ஆண்டவர் நெகேமியாவுக்குள்ள ஒரு பாரத்தை கொடுக்கிறாரு. நெகேமியாவை பாழாக்கப்பட்டதை திரும்பவும் கட்டும்படி கர்த்தர் எழுப்புகிறார். இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலே ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், பாழாக்கப்பட்டதை திரும்பவும் கட்டும்படி நான் உன்னை எழுப்புகிறேன் என்று. பாழாக்கப்பட்டதை திரும்பவும் கட்டும்படி நான் உன்னை எழுப்புகிறேன் என்று. சத்துரு எதையெல்லாம் பாழாக்கினானோ, சத்துரு எதையெல்லாம் அழித்தானோ, சிலருடைய சுகத்தை அவன் கெடுத்திருப்பான், சிலருடைய நன்மைகளை கெடுத்திருப்பான், சிலருடைய சமாதானத்தை கெடுத்திருப்பான், சில கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகளை உண்டு பண்ணி ஒற்றுமையை கெடுத்திருப்பான். சத்துரு எதை சிதறடித்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை கொண்டு அதை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அதை இன்றைக்கு உன்னை கொண்டு கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஓ ரகதர பல ஷகலர ரிகபரபரப ரம்தரதரகசியாத்தலரோ ரீபல் வௌடமன ரகபலப சந்து ரிகபரபரபலப ரீபலதரி கபலதர உடபல் வௌடமன ரிகபலப ஷபரபரபலப ராலிதி கபரபரபலப ரீ ரச்சஸ் கைடக ரகதானோ ரீ ரம்தரதரகசியா உடமல் வௌடமனோ ரிகபரபலப ஷியாகபரபரபலப. Hallelujah, 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 hallelujah. Jesus, 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 Jesus. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடையவர்கள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் திரும்பவும் கொண்டு வருவேன். ஆமென். உன் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நான் திரும்பவும் கொண்டு வருவேன். ஆமென், ஆமென், ஆமென். உன் பிள்ளைகளை சத்துரு எந்த இடத்துல சிறைபிடித்து வைத்திருந்தாலும் நான் திரும்பவும் கொண்டு வந்து, ஆமென், பாழாக்கப்பட்ட அதே இடத்துல, சத்துரு கெடுத்து போட்ட அதே இடத்துல திரும்பவும் நான் அதிலே கட்டுவிப்பேன், கட்டுவிப்பேன், கட்டுவிப்பேன். ரிகலீதா ரௌடப ரஷ்யா கம்தரோத ரகசியா. ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து கட்டுவிக்கிற கர்த்தர் இதோ சில குடும்பங்களை ஆவியானவர் கட்டுகிறார், கட்டுகிறார். இந்த ராத்திரி நேரத்தில் சில குடும்பங்கள் கட்டப்படுகிறது, சில பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கட்டப்படுகிறது. ஜெபி ஆத்துமாவே, நெகேமியா இந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக முதலாவது தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு அழுகிறான். கர்த்தாவே, கர்த்தாவே, பாழாக்கப்பட்டதை நான் கட்டணுமே, பாழாக்கப்பட்ட இந்த வாழ்க்கைகள் எல்லாம் திரும்ப கட்டப்படணுமே என்று உபவாசித்து ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் திட்டங்களை கொடுக்க துவங்குகிறார். ஆமே. திரும்பவும் தம்முடையவர்களை தம்மிடத்தில்
சேர்க்கும்படி கர்த்தர் திட்டங்களை வைத்து ஜெபிக்க வைக்கிறார். மனிதர்களுடைய இருதயத்தை அதற்கு சாதகமாக்கி தருகிறார். சில அதிகாரிகளோடு சில மனிதர்களோடு கர்த்தர் பேச துவங்குகிறார். கர்த்தர் இடைபட துவங்குகிறார். ஆவியானவர் குடும்பத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஒருவரும் வெறுமையா இன்றைக்கு போகிறது இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீ இழந்தவைகளை பிடித்துக் கொள்ளுகிறாய், இழந்த நன்மைகளை பிடித்துக் கொள்ளுகிறாய், பாழாக்கப்பட்டவைகளை திரும்பவும் கட்டுவிக்கிறார். பாழாக்கப்பட்டவைகளை திரும்பவும் கட்டும்படி ஆவியானவர் ஏவுகிறார். ஜெபிங்க ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். ஆமென் ஆமென் ஆமென். உலக பிரகாரமாய், ஆவிக்குரிய பிரகாரமாய், சரீர பிரகாரமாய், ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்க துவங்குகிறார். வல்லமையுள்ள கர்த்தர் நன்மைகளை காண செய்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பாழாக்கப்பட்டவைகளை பயிர் நிலமாக்க துவங்குகிறார். ரீபல் பௌடபரதரபஷே. உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவி ஊற்றப்படுகிறது. உன்னதத்தில் இருந்து ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. இதோ உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, உன்னுடைய வனாந்தரம் வயல்வெளியாக்கப்படுகிறது. வனாந்தரம் வயல்வெளியாக்கப்படுகிறது. காடா எண்ணப்பட்டவைகள் பயிர் நிலமாக்கப்படுகிறது. உன்னுடைய உனக்கு என்று கர்த்தர் தந்த நன்மைகள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அது திரும்பவும் உன் அண்டையில வந்து சேர்ந்து, உன்னுடையவர்கள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தர் திரும்ப உங்கள் அண்டையிலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. கர்த்தர் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. உன்னுடைய பிரயாசங்கள் வீணாய் போகிறது இல்லை. உன் ஜெபங்கள் வீணாய் போகிறது இல்லை. உன் பிரயாசங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உன் மதில்களை கர்த்தர் எடுப்பிக்கும் நாள். ரகபா ஷிகலதரா ரிகபல் பௌடமனோ ரீ ரகதலகடக சியாத்தலரா. ஓரா பல கதரலரலதன ரிகபா பாபா ஷபலதரா ரிகபா மனத்வலதி ஹம்சந்தரா ரிகபரபலப ஷபரபலபா. ஆமென் ஆமென் ஆமென். உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் முறித்து போடுகிறேன். ஆமென். உன்மேல் இருக்கிற அவனுடைய ஆளுகையை நான் முறித்து போடுகிறேன். உன் கட்டுகளை அறுத்து, ஆமென், உன் சத்துருவுக்கு முடிவுண்டாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இனி கட்டப்படுவது இல்லை. ஆமென். இனி நீ கனவீனம் அடைவது இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுகிறான். இந்த உபவாச நாட்களிலே சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்படுகிறான். சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்படுகிறான். அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு எதை எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ, நெகேமியாவை கொண்டு அவர் செய்ய துவங்கினது போல அவன் ஆத்துமாவை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய துவங்குகிறார். ரிபல் பௌடபரதரபா. பாழாக்கப்பட்டவைகளை திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறாய். பாழாக்கப்பட்டவைகளை திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறாய். உடபரபலப ஷபரபரபரபலபா. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen. நீர் முடிவெடுத்தாங்க யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தாங்க யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே.
எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை இன்னுயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை இன்னுயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றில் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றில் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றில் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. ரபல ஷிகலரர. ஆவியானவரே, ஆவியானவரே, ஒரு அற்புதங்களை காண செய்வீராக, ஒரு அடையாளத்தை காண செய்வீராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, வரவேண்டிய நன்மைகள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கைகூடி வர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறார், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணினார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என் மீது நன்மையாய் இருந்தபடியினாலே இந்த காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் கைகூட பண்ணினார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் சில காரியங்களை கைகூட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இழந்ததை இரட்டிப்பாய் பிடித்துக் கொள்ளும்படியாக, இழந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, இழந்த ஜப ஆவியை, இழந்த கண்ணீரோடு ஜபிக்கிற ஜப ஆவியை ஆமென் இரட்டிப்பாய் பிடித்துக் கொள்ளுகிறார், இரட்டிப்பாய் பிடித்துக் கொள்ளுகிறார். உன்னதத்திலிருந்து தேவ மகிமை, உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய மகிமை தரிசனம் காண்டு ஜெபிக்கத்தக்கதாக, தரிசனங்களோடு ஜெபிக்கத்தக்கதாக, தரிசனங்களோடு ஜெபிக்கத்தக்கதாக இழந்து போன ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய், இழந்து போன அபிஷேகம் இரட்டிப்பாய், இழந்து போன ஜப ஆவி இரட்டிப்பாய், இழந்து போன தரிசனம் காண்கிற அனுபவத்தை இரட்டிப்பாய் ஆவியானவர் வைக்கிறார், வைக்கிறார், வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியிலே சோர்ந்து போய் எதையெல்லாம் சத்துரு பாழாக்கினானோ திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறார். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆவியானவர் இன்றைக்கு கட்டுகிறார். ஓ ரிகபரபல ஷகலரா. தேவனோடு வாழ்கிற அனுபவம் திரும்பவும் கட்டப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ராத்திரிகளில் தரிசனத்தை கண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு இடி முழக்கத்தை போல அவருடைய வெளிப்பாட்டை கண்டு, ஆமென், அவருடைய மகிமையை கண்டு கண்டு ஜெபிக்க வைத்தது போல, ஆமென், ஆதி அனுபவத்திற்கு திரும்புகிறாய், ஆதி அனுபவத்திற்கு திரும்புகிறாய். இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கை, இடிக்கப்பட்ட ஜப வாழ்க்கை, இடிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் எடுப்பித்து கட்டுகிற நாள், கர்த்தருடைய ஆவியானவர் எடுப்பித்து கட்டுகிற நாள். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க ஆவிக்குரிய நன்மைகளை ஆமென் சுதந்தரிக்கும்படியாய் பிரயாசப்பட பிரயாசப்பட பூமிக்குரிய நன்மைகள் கைகூடி வருகிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆவியிலே இரட்டிப்பாய் எழும்ப எழும்ப, ஆமென், உன்னதத்தின் பலத்தினாலும், ஆமென், தேவ சமூகத்திலே கர்த்தர் தந்த கிருபை வரங்களினாலோ எழும்ப எழும்ப பூமிக்குரிய நன்மைகள் கைகூடி வருகிறதை காண்பீர்கள். ஓ ரிகபரதலரல ஷிகலரா. ஆமென், ஆமென். நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய், அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நீ குடியேற்றி விப்பாய், அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். உன்னை கொண்டு நான் கட்டுவேன் பார், உன்னை கொண்டு உன் கரம் தான் அதை கட்டும் பார். ஹல்லேலூயா. இழந்த நன்மைகளை திரும்பவும் பெறத்தக்கதாக, இழந்து போன ஆசீர்வாதங்கள் திரும்பவும் சுதந்தரிக்கத்தக்கதாக ஆவியானவர் ஆசீர்வதிக்க துவங்குகிறார். கர்த்தருடைய கரம் நன்மையாக வெளிப்பட துவங்குகிறது. பிதாவாகிய தேவன் தமது மகிமையான சித்தத்தை வெளிப்படுத்த துவங்குகிறார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. ஆத்துமாவை கம்பீரமாய் ஆர்ப்பரித்து ஜெபிக்க துவங்குங்க. ரிபாலதரமலஷே. ஆவியானவர் கிரியை செய்கிறார், விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். ரிகபரபலபஷே. நினைத்து பார்க்காத சில காரியங்களில், ஆமென், அவருடைய கை வல்லமை வெளிப்படுகிறது. நினைத்து பார்க்காத சில நன்மைகளை கர்த்தரும் கரத்திலே கைகூடி வர பண்ணுகிறார்.
ஓ ரகபரதரபல ரிகபரபலப ஷபரபரபலப ரிகபரபரபலப ரிகபரபரபலப உரமல் பௌடமனோ ரகபரபலபஷே ரீ ரத்தந்தராதரகசியா ரிகபல் பௌடமனோ ரீ தேலே ரேகே பாலஷகமனரா ரீ கமனோ ரகபலப ரப்தனப ஷியாகபரபரபலப ரீ லே தேரே சேகே மனா ரிகபரபரபலப ஷபரபரபலப. Hallelujah, 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 hallelujah. ஆமென். கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பி என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நீங்கள் செய்ய துவங்கும் போது உங்களுடையவர்கள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவர்களை உங்களிடமாய் நான் சேர்த்து சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்தோடைய வாழ்க்கை ஒரு பாழாக்கப்பட்டது போல இருந்தது. எப்போ பெத்லகேம்ல ஆண்டவரை தேடி வந்தாலும் அவருடைய வாழ்க்கை திரும்பவும் கட்டப்பட்டது. ஆமே ஆமே. மாறாவை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர் அல்லவோ. உன்னை தேற்றும்படியே கர்த்தர் உலக பிரகாரமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார், செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் சில குடும்பங்களை கர்த்தர் திரும்பவும் கட்டப்போகிறார். ஆமென் ஆமே. சத்துரு அநேக குடும்பங்களை கணவன் மனைவிக்குள்ளாய் பிரிவினையை உண்டு பண்ணி பிரித்து வைத்து கொண்டு இருக்கிறார். பாவத்தினாலும் இச்சைகளினாலும் ஆமேன் சத்துரு கெடுத்து போட்ட பாழாக்கி போட்ட குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் திரும்பவும் எடுத்து கட்டுகிற நாள் இது, எடுத்து கட்டுகிற நாள் இது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் மதில்களை நான் எடுப்பித்து கட்டுகிற நாள் வருகிறது, உன் மதில்களை நான் எடுப்பித்து கட்டுகிற நாள் வருகிறது. ஓ ரிகபலா உடமலபோ சம்திரி பிகபரபலபா ரிகபல் பௌடமனோ ரிகபல் பௌடப்து நோதரகசியா ரி ரச்சஸ் கைடக ரகதானோ ரிகபலபோ ரிகபரபரபா ரிகலா திகபலா திரமனோ சம்திரி கபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அந்த போவாசை குறித்து சிந்திக்கும் வர ரூத்தோட இருதயம் நகோமியோட இருதயம் எப்படி இருந்திருக்கும்? என் மருமகளுக்கு அடுத்த வாழ்க்கை என்னவோ. இனி ரூத் நகோமி நினச்சிருக்கேன், எனக்கு சந்ததி இல்லையே, ஒரு பேர பிள்ளை என்னால் பார்க்க முடியலையே, பாழாக்கப்பட்ட நிலைமை. ஆனால் போவாசை கொண்டு கர்த்தர் திரும்பவும் கட்டினது போல இந்த ராத்திரி நேரத்தில் போவாசா இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து அநேக வாழ்க்கைகளை கட்ட துவங்குகிறார், அநேக வாழ்க்கையை கட்ட துவங்குகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லையே, என்னால் என் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு நன்மையை பார்க்க முடியலையேன்னு உங்கள் இருதயம் ஏங்கி கொண்டிருக்கலாம், நகோமியை போல தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆமே ஆமே ஹல்லேலூயா. இதோ கர்த்தர் உன் சந்ததியை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். கர்த்தர் உன் எதிர்கால சந்ததிகளை ஆமென் உன் குடும்பத்தை கட்டும்படியாக பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் நன்மைகளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென் என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு, அப்பொழுது வானத்தில் இருந்தாகிலும் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாகிலும் உனக்காக ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் திட்டமும் தீர்மானமும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கண்ணீரோடு இருக்கிறது நிச்சயம், நீ ஆமென் அழுகையோடு புலம்பலோடு இருக்கிறது உண்மை. ஆனா உன் பலம் புலம்பலுக்கும் உன் கண்ணீருக்கும் தக்கதாக திரும்பவும் கர்த்தர் உன் குடும்பத்தை எடுப்பித்து கட்டுகிற நாள், உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை எடுத்து கட்டுவிக்கும் நாள் இதோ வருகிறது, இதோ வருகிறது. பாழாக்கினவைகளை குடியேற்றுவிப்பார்கள், பாழாய் கிடந்தவைகளை திரும்பவும் கட்டுவிப்பார்கள். சத்துரு பாழாக்கி போட்டவைகளை திரும்பவும் நன்மைகளாய் சுதந்திரிக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆவியானவர் எந்த குடும்பத்தை கட்ட திட்டமாய் பேசுகிறாரோ அந்த குடும்பத்தில் தேவ வல்லமை இப்பொழுது வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கரத்தின் கிரியை இப்பொழுது அளவில்லாமல் நிரப்புகிறது. ஓ ரகதா
பல ஷகலரா ரிகவரவலவ ஷபரவலவ உடமல் பௌடமனோ சந்துரி கவரவலவ ரிகவரவலவ ஷந்துரா. ஹalleluya hallelujah 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 ஆமென் ஹalleluya hallelujah. பாருங்க, எஸ்தர் ராஜாத்திக்கு தெரிகிறது என்னுடைய யூத குலம் அழிந்துட்டு இருக்குது, இந்த ஆமான் என்னை முழுவதுமாக முடித்து தீக்கணும்னு அவன் திட்டம் போட்டுட்டு இருக்கிறான். ஆமே, அந்த யூத ஜனத்தையை மீட்கும்படியாக, பாழாக்கி கொண்டிருக்கிற சத்துருவுக்கு முடி உண்டாக்கும்படியாக கர்த்தர் எஸ்தரை எழும்ப பண்ணுகிறார். எஸ்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனம் மீட்கப்பட்டா போதும், என் ஜனம் என்னை கொண்டு ரட்சிக்கப்பட்டா போதும், நான் செத்தாலும் என் ஒரு உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ஜனம் மீட்கப்படணும். இனி சத்துரு பாழாக்கக்கூடாது, இனி சத்துரு கை போடக்கூடாது. ஆனால் இதுக்கு எதிர்மறையாக சத்துரு நம்மளை பேச வைக்கிறான். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, என் உயிரை எடுக்கக்கூடாதா, நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்? இதெல்லாம் சத்துரு எதிர்மறையாக. நீங்கள் சத்துருவோடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஆண்டவரை பார்த்து பேசணும். ஆண்டவரே, என் ஜனத்துக்காக நான் நிற்கிறேன்ப்பா, பாழாக்கி கொண்டிருக்கிற அந்த சத்துருவை வெட்டு வீழ்த்தும்படியா நான் வருகிற ஆண்டவரே. எதெல்லாம் பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறானோ, எதெல்லாம் மனுஷன் கெடுத்து கொண்டிருக்கிறானோ, இதையெல்லாம் திரும்பவும் எடுத்து கட்டும்படியாக நான் வருகிற ஆண்டவரே, நான் வருகிற ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் நிற்கும்போது நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கா கிரியை செய்தா போதும், அப்படி இருக்கணும் உங்க ஜெபம். ஆண்டவரே, உங்க உயிரை வைத்து நீங்க ஜெபிக்க துவங்கணும். உங்க உயிரை, ஆமா, எஸ்தர் ராஜாத்தி தன் உயிரை பணயம் வைத்து யூத ஜனத்திற்காக ராஜாக்கு முன்பதாக சட்டத்தை மீறி நிற்கிறார், சட்டத்தை மீறி நிற்கிறார். ஹalleluya. கர்த்தர் அதை கண்டு சட்டத்தையே மாற்றுகிறார், சட்டத்தையே மாற்றுகிறார். ஆமென் ஆமென். சத்துரு எதை பாழாக்கணும் நினைத்தானோ அவன் பாழாக்கப்பட்டு போனா, அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனே மடிந்து விழுந்தான். ஹalleluya hallelujah. ஆத்துமாவே நில்லு, எஸ்தரை போல இன்றைக்கு ராத்திரியில நில்லு. என் பிள்ளைகளுக்காக என் உயிரை பணயம் வைத்து நான் நிற்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி நின்றது போல செத்தாலும் சாகிற ஆண்டவரே, ஆமை, பாழாக்கி கொண்டிருக்கிற பிசாசுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. உபவாசத்தோடு நில்லுங்க. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார், கர்த்தர் தமக்கு முன்பதாக நிற்கிறவர்களை அறிந்திருக்கிறார். எலியா சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன். சொல்ல ஆத்துமாவே, நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன். ஹalleluya. அவர் என்னை சாக விடுகிறது இல்லை, ஆனா என் உயிரை பணயம் வைத்து என் பிள்ளைகளுக்காக நிற்கிறேன், என் ஜனத்திற்காக நிற்கிறேன், என் குடும்பத்திற்காக நிற்கிறேன். ஆமென். பாழாக்கப்பட்டவைகள் திரும்பவும் கட்டப்படணும், பாழாக்கப்பட்டவைகள் திரும்பவும் கட்டப்படணும். ஹalleluya hallelujah. அநேக குடும்பத்தில் சத்துரு குடிவெறியை போட்டு பாழாக்கிட்டு இருக்கிறான். அந்த குடிவெறி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஹalleluya. ஆமென் ஆமென். எதையெல்லாம் சத்துரு கெடுத்து கொண்டிருக்கிறானோ, நல்ல ஆத்துமாக்கள் அவன் பாழாக்கி கொண்டிருக்கிறான். அவன் பாழாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை நீ கிறிஸ்துவுக்காக எடுப்பித்து கட்டணும். ஆமென். பரிசுத்தத்திற்காக எடுப்பித்து கட்டணும், பரலோக ராஜ்யத்திற்காக எடுப்பித்து கட்டணும். அதுதான் தீர்க்க தரிசனம். உங்களை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள், உன்னை கொண்டு பாழாக்கப்பட்டதை திரும்பவும் கட்டுவேன். சத்துரு எந்தெந்த குடும்பத்திலே குடிவெறியை, விபச்சார ஆவியை, பிரிவினைகளை கொண்டு வந்து பாழாக்கி கொண்டிருக்கிறானோ, எல்லா சத்துருவும் இந்த ராத்திரி நேரத்தில் ஆதம் பண்ணி போகட்டும். சத்துருக்கு சர்வ சங்காரம் உண்டாகட்டும். இந்த ராத்திரி நேரத்தில் சத்துருவுக்கு சர்வ சங்காரம் உண்டாகட்டும். ஓ ரிகா பாபா லதரபல ரிகவரவரவரவரவ ஷபரவரவரவ
ரிக்கபரபரபலபோ ஷபரபரபரபா உடவல் பௌடமனோ ரக்கந்தா ரகசியாத்தனரா. ஆவியில ஜெயமெடுங்க, ஆவியில ஜெயமெடுங்க, ஆவியில ஜெயமெடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துரு முழுவதுமாக சங்கரிக்கப்படுகிறான். இந்த நாட்களிலே உன் சத்துரு முழுவதுமாக சங்கரிக்கப்படுகிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்ட தவறான எழுத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு மாறுதலாய் முடிகிறது. ஆமென், ஆமென். குடும்பத்தை குறித்து தவறாய் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் மாறுதலாய் முடிகிறது. காரியம் மாறுதலாய் முடிவதாக, காரியம் மாறுதலாய் முடிவதாக. ஆவியிலே ஜெயமெடு ஆத்துமாவே, ஆவியிலே எழும்பி யுத்தம் பண்ணு, ஆவியிலே எழும்பி சங்காரம் பண்ணு. ஓ ஹல்லேலூயா. முழுவதுமாக சங்கரிக்கப்படும் வரை, முழுவதுமாக சங்கரிக்கப்படும் வரை உன் ஜெபம் நிற்க வேண்டாம். ஆமென். ஆமானுக்கு ஒரு முடிவை உன் கண்கள் காணும் வரை உன் உபவாசத்தை நிறுத்தாத, உன் ஜெபத்தை நிறுத்தாத. ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறதை நிறுத்தாதே. நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகதரல ஷகலர ரிகபவரதல திகமனா உடவரபலபு ஷபரபரபலவ ரிகவரபரபரபரப ரீரம்தலதி ரகசியாத்தனர ரிகபலபு ஷபரபரப. ஆவியானவர், ஆவியானவர் இடைபட துவங்குகிறார். சிலருக்குள்ள ஆவியானவர் வைராக்கியத்தை வைக்கிறார். ஆவியின் வைராக்கியம் ஊற்றப்படுகிறது. ஆவியின் வைராக்கியம் உனக்குள்ளாய் வைக்கப்படுகிறது. வைராக்கிய வாஞ்சா இருக்கிற கர்த்தர் சில காரியங்களுக்காக உன்னை வைராக்கியமாய் எழுந்தி போரிட பண்ணுகிறார். வைராக்கியமாய் எழுந்து யுத்தம் பண்ண செய்கிறார். வைராக்கியமாய் ஜெயம் எடுக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரீபல் கபாரதுனகசியாத்தனரா. Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah. போவாசுடைய போர்வை ராத்திரியிலே ரூத்துக்காக மூடப்பட்டது. ஆமென். இந்த ராத்திரி நேரத்தில் கிறிஸ்து என்கிற போவாசுக்குள்ளாய் வந்திருக்கிற ஆத்துமாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வைராக்கியத்தின் சால்வையினாலே உன்னை மூடுகிறார். கர்த்தருடைய வைராக்கியம் உன்னை கொண்டு செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வைராக்கியம் இதை செய்யும், என்னுடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். கர்த்தர் வைராக்கியம் எனும் சால்வையை அணிந்தவர். ஆமென். சில குடும்பங்களில் கர்த்தருடைய வைராக்கியம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அது ஆவியில உணர்கிறாய் ஆத்துமாவே, ஆவியில உணர்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் உன்னை வைராக்கியமா நிற்க வைக்கிறார். இன்னும் அவர் உன்னை பலத்தினால் நிற்க வைக்கிறார். இது மாமிச வைராக்கியம் அல்ல, ஆவியின் வைராக்கியம், ஆவியானவருடைய வைராக்கியம். சத்துருவை வெட்டி வீழ்த்தும் வரை ஆவியானவர் உன்னோடு இருந்து அவர் போராட பண்ணுகிறார், ஜெபிக்க வைக்கிறார். அவருடைய கிரியைகளை கண்டு மகிழும் வரை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி முடியும் வரை கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்த மகிமை உன்னை நெருக்கி ஏவ துவங்குகிறது. உடபரபலமோ சபரபலமோ ஓ ரிபரபலமஷ ரிக்கபரபரபலமோ சிக்கபரபலமோ உடபரபலமோ சந்திரிக்கபரபலமோ. எஸ்தரை போல செத்தாலும் சாகிறேன் என்று வைராக்கியமா நிற்க பண்ணுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆமானுக்கு முடிவு, ஆமானுக்கு முடிவு, பிசாசுக்கு முடிவு, சத்துருவுக்கு பிரதிபலன். ஓ ரிகபரபரபலமோ ஷபரபல ரிகபல் பௌடமனதரகசியாத்தனரோ ரிகலே தேரே ஷேகேராதால உடபரபரபரபலபலபலப ரிகபரபலபோஷே ரீதேலே கேமனகசியாத்தனர ரிகபல் பௌடமனா லௌதல் கடாதரகசியாத்தலரா ரிகபலபோஷே ரி ரஜந்தே ரெகதல் கேரவனதுனா ரிகமல் பௌட்சியாக்கபரபலோ ரந்தல் கடேரதரகசி ரி ரஜதலவோஷி ரிகவவமரிகமனதலா. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவருடைய வைராக்கியத்திற்காக ஸ்தோத்திரம், ஆவியானவருடைய வைராக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவியில ஜெயமெடு ஆத்துமாவே, ஆவியில ஜெயத்தை பார்க்கிறார். ஆமென். ஆமா, ஆவியில விடுதலை உண்டாகிறது, ஆவியில விடுதலை உண்டாகிறது.
உண்டாகிறது. நெருக்கி கொண்டிருந்த சத்துருவின் மேல இந்த ராத்திரி நேரத்தில் ஜெயம், இந்த ராத்திரி நேரத்தில் ஜெயம். சத்துருவை நீ முந்தி மேற்கொள்ளுகிறாய், உன் பலவானை முந்தி கட்டுகிறாய், பலவானை முந்தி கட்டுகிறாய். ஜெபிங்க ஜெபிங்க, அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவருக்கு இன்னும் விட்டு கொடுங்க. அவருடைய வைராக்கியம் சில காரியங்களை செய்கிறது. கர்த்தருடைய வைராக்கியம் உள்ள கரம் உங்களுக்கு நேராக அமர்ந்திருக்கிறது. ஆவியானுடைய கரம், ஆவியானவருடைய கரம். ஆமென் 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 ஆமென். ரக்கபால ஷிகால ரதனரா ரிக்கபரபரபலபோ ஷபரபரபலோ திக்கபரபரபோ டியாரபரபரபோ உடமனபோ சம்திரிவி கபரபரபலபா. ஆமென் ஆமென். உங்க ஜெபத்தை விதைத்து கொண்டே இருங்க. ஆமென். உங்க கண்ணீரை ஊற்றி கொண்டே இருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. அநேக நாளுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த ஜெபம், இன்றைக்கு தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட விண்ணப்பம், வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு தேவ சமூகத்திலே ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைத்த இந்த ஜெபம் அநேக நாளுக்கு பின்பதாக அதன் பலனை காணப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் அநேக நாளுக்கு பின்பதாக இதற்குரிய பலனை காண்பாய் சகோதரா, இதற்குரிய பலனை காண்பாய் சகோதரி. ஆமென் ஆமென். ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. அநேக நாளுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஓ ரகதர பாபா ஷகல ரதன ரிக்கா பாபா ரத்தல ரபா உடபரபலபோ ஷீகரதின ரகத்தியாதனரா. ஓ ஹல்லேலூயா. உன் மதில்களை கர்த்தர் எடுப்பித்து கட்டும் நாள் வருகிறது. உன் மதில்களை கர்த்தர் எடுப்பித்து கட்டும் நாள் வருகிறது. பாழாக்கப்பட்டவைகளை நீ திரும்பவும் எடுத்து கட்டுவித்துக் கொள்ளுவாய். சத்துரு பாழாக்கி போட்ட நன்மைகளை திரும்பவும் எடுத்து சுதந்திரித்துக் கொள்ளுவாய். சத்துருவின் கரத்திலிருந்து இடுங்கின நன்மைகளை திரும்பவும் ஆவியானவர் உன் கரத்திலே கைகூடி வர பண்ணுகிறார். அவருடைய வைராக்கியம் இதை செய்கிறபடியால் கரங்க தட்டி கத்தரி ஸ்தோத்தரிப்போமா. திக்கபரபலபோ ஷபரபரபரபலபா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமீபத்திலும் தூரத்திலும் ஆன்லைன் மூலமாக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வைராக்கியம் வெளிப்படுகிறபடியால் கத்தரி ஸ்தோத்தரிப்போம். ரிகாபாபா ரதரபா ஷிகலபரதனரா. ஆமென் ஆமென். ஜெபம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த 24வது நாளில் உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாழாக்கப்பட்ட நன்மைகளை எல்லாம் திரும்பவும் எடுப்பித்து கட்டும்படியாக கர்த்தருடைய கரம் வைராக்கியமாய் உடைய ஜனத்திற்காக வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். நன்மைகளை காண செய்யும் சாட்சிகளை எழுப்புங்க ஆண்டவரே. நம்முடைய மகிமையை உணரும்படி செய்யுங்க. ஆமென். தொடர்ந்து உள்ள ஒவ்வொரு ஜெப நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.